ஸோ ஹலோ மக்களே, நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கேரி டீச்சர் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த எபிசோடில் எல்லாத்தையும் முடிச்சு காமிக்கிறேன். ஸோ மக்களே, இப்போ நம்ம உள்ளே போய் அந்த ஸ்கேரி டீச்சரை போய் என்ன பண்ணுறாங்க பார்த்து அது நம்ம இன்னைக்கு அந்த அந்த ஸ்கேரி டீச்சரை கதையை முடிக்க போகிறோம். ஸ்கேரி டீச்சருக்கு ட்ராப் ஆக்க போகிறோம் காய்ஸ். ஃபர்ஸ்டே ட்ராப் பண்ண எண்டிங் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க மக்களே. ஸோ எங்கள் கூட யார் பேசுகிறவங்க என்னோட கசின் அண்ணன் என் கூட வந்திருக்காங்க காய்ஸ். அவங்க தான் என் கூட பேசுகிறாங்க. வா எப்படி இருக்குங்க ஸ்கேரி டீச்சர் பார்த்துருச்சு. கைஸ் சாவக்கூடாது கைஸ். இந்த ஸ்கேரி டீச்சர்கிட்ட ஒரு அடி வாங்கக்கூடாது. அடி வாங்கிட்டா நம்ம குரூப்க்கு அசிங்கம் கைஸ். ஆமாம் கைஸ், முதலியே நம்ம நல்ல பேர் தான் வாங்கியிருக்கோம். ஒரு மாதிரி தொண்டை கரகரன்னு ஆயிடுச்சு. ஸோ எஸ் கைஸ், எங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை கைஸ். நாங்கள் வந்து முஸ்லீமு. இன்னைக்கு வந்து இந்த மாதம் கருகருன்னு இருக்கு. மறைச்சிருங்க. நோம்புல பேச முடியல கைஸ். ஆமாம் கைஸ், ஏற்கனவே நாங்கள் நோம்புல ஒரு வீடியோ போட்டோமா, தலை சுத்துது. சுத்தமாக முடியல. இல்லை ஸ்கூல் வேற வச்சு டார்ச்சர் பண்ணுறாங்க கைஸ். இந்த ஸ்கூல் பிரின்சிபலாக நீங்கள் இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க கைஸ். கைஸ் அப்படியே சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிருங்க கைஸ். சப்போர்ட் பண்ணவங்களுக்கு புண்ணியமாக போகும் கைஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் கைஸ் இந்த சேனல் இன்னும் போகும். இல்லைன்னா நம்ம இந்த சேனலில் முடிகிறோம். ஸோ கைஸ், இங்கே ட்ராப் வைக்கணும். இந்த ட்ராப் எங்கே ப்ரோ எங்கே இருக்குது தெரியும்? ஆடி இருக்க இல்லை டூ பார்த்துடா. டீச்சர் வந்துட்டா நம்ம சோழியை முடிச்சிருவா. வந்துட்டாயா? சோழி ஒரு நிமிஷம் கூட இல்லையே காய்ஸ். இவர் நம்மள அவுட்டாக நடக்கிறான்னு நினைக்கிறேன் காய்ஸ். கைஸ் சப்ஸ்கிரைபர் லைக் பண்ணுங்க கைஸ். அதை வச்சு தான் கைஸ் வீடியோ எல்லாம் செய்ய முடியும். அப்போ தான் கைஸ் காசெல்லாம் வந்து பிசி வாங்கி பிஎஸ் வாங்கி ஒரு தரமான வீடியோ தான் போட முடியும். காட் ஆஃப் ஆர் வீடியோ வரும் கைஸ். ஜிடிஎஃப் வீடியோ, அவே ஆஃப் வீடியோஸ், டம்பிள் கைஸ், ஃபார்ட்நைட் எல்லாமே ஸ்டம்பிள் கைஸ் எல்லாம் ஃபோன்லேயே போட்டுக்கலாம். ஐயோ பார்த்துட்டா. ஸோ கைஸ், இந்த ஸ்கேரி டீச்சர் எங்களை ஒரு செகண்ட் இருங்க கைஸ். முதல்ல இவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி டைமண்ட் ப்ளே பட்டன் நம்மளுக்கு இவங்க வாங்கி தந்தால் தான் நம்ம எல்லாம் இதெல்லாம் வாங்க முடியும். இந்த வீடியோக்கு ஒரு 10,000 லைக் போச்சுன்னா ஒரு தரமான பார்ட் 2 எடுத்துட்டு வந்து வரோம் கைஸ். பார்ட் 2 அதுவும் இன்னைக்கே வரும். இந்த வீடியோ ரிலீஸ் ஆன 10 செகண்ட் வரும். அடிச்சு சொல்றோம். அதுவும் 10K லைக் வந்தாதான். அதுவும் 10K எல்லாரும் 10K லைக் போட்ட அப்புறம் தான் போடுவாங்க. நாங்கெல்லாம் 10K லைக் வரதுக்கு முன்னாடியே போட்டுருவோம். ஏன்னா சப்ஸ்கிரைபர் மேல அவ்வளோ நம்பிக்கை எங்களுக்கு. ஆமாங்க கைஸ், உங்க எல்லாமே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கோம். ஸோ ப்ரோ நம்ம அது கண்டுபிடிச்ச அப்புறம் பேசலாமா ப்ரோ? பேசலாம். ஏன்னா அது கண்டுபிடிக்கிறதுக்குள்ள 3:45 ஆயிடுச்சு. ப்ரோ எப்படி ஒரு 5 நிமிஷம் தேடி இது பண்ணி அது பண்ணி நம்மளுக்கு ஒரு மோஸ்ட் ட்ரக் வச்சிருக்கு. அதுவும் இதை நம்ம வச்ச அந்த ஸ்கேரி டீச்சர் என்ன தரணும் பண்ண போகிறோம் தெரியல. அவங்க கைஸ் பார்க்கலாம். மாயா ப்ரோ பார்த்துட்டா ப்ரோ. வா. ஸோ கைஸ், ரொம்ப முயற்சி பண்ணீங்க. இங்கே வந்து நின்றுட்டோம். ஸோ கைஸ், இங்கே ஸ்கேரி டீச்சரை கொல்றதுக்கிட்டே இதுவும் வெயிட் பண்ணு போல கைஸ். பாருங்க கைஸ், நம்மளுக்கு காப்போம் ப்ரோ. அவன் எப்போ ப்ரோ போவா? ஸோ கைஸ், அவன் போன அப்புறம் நாங்கள் பாஸ் பண்ணிட்டோம் கைஸ். ஏதாச்சும் அவனை இங்கே கொண்டு வர ஏதாச்சும்
டேய் அஸ்கடு இல்லாதவன இங்க இந்த வழிய ஸோ கைஸ் போகிறதே நாங்கள் மறைச்சிட்டோம். கொண்டு வரலாமா வேணாமா ப்ரோ? ப்ரோ நான் ப்ரோ இவன் போகவே மாட்டேங்கிறா, கடுப்பேத்துறா ப்ரோ. போறேன் வீட்டுக்கு ஷார்ட்கட்டில் போகிறேன். இதான் ஷார்ட்கட். வந்து உக்காந்துங்க வேண்டாம். போவாளா இல்லை மாட்டாளா? போவாளா இல்லை மாட்டாளா? போறா 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 ரை. கண்டுபிடிச்சா ப்ரோ, கண்டுபிடிச்சா ப்ரோ. எப்படி ப்ரோ கண்டுபிடிச்சா? டேய் ஓடு மாப்ள ஓடு ஓடு. அதெல்லாம் ஓட வேணாம். அவள்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே என்னன்னு தெரியுமா? அவள் நம்மளை பார்த்துட்டா மென்டல், அவன் மறந்துடுவான். அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டா மறந்து. இப்போ ப்ரோ போவா, எப்போ ப்ரோ போவா? ப்ரோ கடுப்பு ஏத்துறா ப்ரோ. அவன் ஏத்துற கடுப்புக்கு நான் அப்படியே போட்டா அவளை. சரி காய்ஸ், அவள் போல அப்புறம் நான் இது அட்பாஸ் பண்ணுறேன் காய்ஸ். ஸோ ப்ரோ போட்டே பஸ் வரணும், துசு தரணும், வீட்டுக்கு போனாலெல்லாம் வீட்டு வரணும். ப்ரோ கையில் ரத்தம் கொட்டுது. யாரா இவன்? சூப்பில் உப்பை நல்லாவே ஊற்ற போகிறோம். சாரா இருக்க போகுது. ஆமா ப்ரோ, இவன் லூஸ் மாதிரி பண்றான். இதோ இது கொண்டு கைஸ் அவனை கண்டிக்காதீங்க கைஸ், அவன் வர பாதி லூஸ். கைஸ் சொன்னல பாதி. ஸோ கைஸ் பாருங்க கைஸ் கொஞ்சம். ஏய் யாரா இவன்? புக்கு படிக்கிறதுலையே எனக்கு கொல்றா. ப்ரோ ஏதாவது ஷார்ட்கட் போக தெரியும் யாருக்காச்சும்? ஷார்ட்கட்டா ஆன் பண்ணுறாடி. ஆன் பண்ணுறேன். எதுக்கு பயப்படுற? ஆன் பண்ணு. எதை ஆன் பண்ண ப்ரோ? மைக்க. மைக் ஆன்ல தான் ப்ரோ இருக்கு. என்ன ப்ரோ சொட்டு ஏதாச்சும் கிளம்பிருச்சா? சொட்டி போடு போடு போடு. பூக்கலையே இதை எதிர்பார்க்கலையே ப்ரோ. நம்மள இவங்க வெளில போக சொல்றாங்க, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு கைஸ். அப்போ நம்ம எல்லாம் வெளியே போக மாட்டோம் ப்ரோ. ஆனா ஒரு உண்மை சொல்லவா? வெளில போனாதான் ப்ரோ சூப்பையா குடிப்பா. அப்படியா? ஓட்டு இல்லை குடிச்சா மாட்டிக்கிட்டு அவரை காப்பாத்தணும் தத்தரு, அவரை காப்பாத்தணும் தத்தரு. ஸோ காய்ஸ் இல்லை தெளிவா சொல்றாங்க, நம்ம இந்த டிவியை உடைக்கணும். ஆமால்ல ஆமால்ல டிவி தானே ப்ரோ உடைக்கிறோம். இல்லை கைஸ் டிவி இவன் மண்டியை காய்ஸ் மறுபடியும் சொல்லு ப்ரோ, டிவி தானே உடைக்கணும். இல்லை இவன் மண்டியை தான் உடைக்கணும். ஏன் ப்ரோ இப்படி சொல்ற? மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பார்க்காது, அங்கே பார்த்து விளையாடு, இல்லைன்னா அவ்வளோதான் செத்துருவேன் ப்ரோ. இல்லை 1000 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ப்ரோ. எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் பண்ணிருக்கேன் இங்கே. எக்ஸ்பீரியன்ஸ்ரா, காது கேட்காது. சார் காய்ஸ் இவர் எக்ஸ்பெரிமெண்ட் சொன்னாரா எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாரா? எக்ஸ்பீரியன்ஸ் தானே. எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கமெண்ட்ல போடுங்க. பஸ் வரணும். அவன் மூஞ்சியை பாருங்க. ஐயோ ரொம்ப பாவமா இருக்கு. அழுறாளா? இப்போ எனக்கு தான் கைஸ், எனக்கு சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு எனக்கு கைஸ். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணணும்? எஃப்எஃப் ப்ரோ கேமிங்லேருந்து அக்கௌண்ட் நேம் மாற்ற போகிறோம். எஃப்எஃப் ப்ரோ கேமிங்னு. ஆமாம் கைஸ், இனிமேல் அக்கௌண்ட் மாற்ற போகிறோம். எஃப்எஃப் ப்ரோ கேமிங் வச்சாங்க எனக்கு வச்சா. ஏன்னா இவன் நூப்லேருந்து ஸ்டார்ட் ஆகி தான் இப்போ இங்கே இருக்கான்.
இப்போ நான் நான் first சொல்ல போகணும்னா இப்போதான் ப்ரோ அதனால அக்கௌண்ட் மாற்றி FF Pro Gaming guys FF Noob Gaming or FF Pro Gaming நீங்க சொல்ற பேரை தான் நாங்க வைப்போம் guys. ஆமாங்க guys இது FF Pro Gaming இதெல்லாம் இதெல்லாம் கிறிஸ்டியானோ ரெனால்டோ இருக்கணுமா ப்ரோ இதெல்லாம் கேட்காத தார் மாரா கமெண்ட்ஸ்ல போடுவாங்க FF CR7 தான் ஆக்கணும்ட்டு. ஆமாங்க guys CR7 தான் வைப்போம் வெப்பம்லாம் இல்ல மாத்த முடியுமா தெரியல ப்ரோ. guys இவ சொல்றதெல்லாம் கேட்காதீங்க, மாத்த முடியுமா எனக்கு தெரியாது. மத்த வந்து CR7 வைக்கலாம் guys கிறிஸ்டியானோ ரெனால்டோ ப்ரோ பாத்துட்டாயா guys கமெண்ட்ல சொல்லுங்க ரெனால்டோ ரொனால்டோ தான். யாரு ப்ரோ நீ? ரெனால்டோ மெஸ்ஸியா கமெண்ட்ல போட்டு விடுங்க தரமா அப்பதான் தெரியும் நீங்க யார் ஃபேன் ப்ரோ இது என்ன ப்ரோ இவன் ப்ரோ இவரு ப்ரோ கேக் அப்படி ரெண்டு பேருமே பிடிக்கலனா உங்க ஃபேவரட் பிளேயர் கமெண்ட்ல போடுங்க நல்லது இப்பதான் நீ அறிவா யோசிச்சிருக்க. நான் சொன்னது கேட்டியா ப்ரோ? இப்பதான் நீ அறிவா யோசிச்சிருக்க. அப்ப இவ்வளவு நேரம் முட்டாள தானே யோசிச்சுட்டு இருந்தேன். கைஸ் நான் முட்டாள்னா இவன் முட்டாளுக்கே காடு தெரியுமா FF கைஸ் எனக்கு சுத்தமாக அறிவு ஏன் தெரியுமா FFனா ரெண்டு மீனிங் இருக்கு. ஃப்ரீ ஃபயரு இன்னொன்று ஃபாஸ்ட் ஃபுட்னா என்ன உங்களுக்கு தெரியும் தான் நினைக்கிறேன். ஃபாஸ்ட் ஃபுட்னா அதுக்கு பதிலாக ஃப்ரீ ஃபயர் நூப் கேமிங் வச்சுருக்கணும். இல்லைனா லூஸ் வரி FF நூப் கேமிங் போட்டிருக்காங்க. FF நூப் கேமிங் ஃபாஸ்ட் ஃபுட் நூப் கேமிங்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. உனக்கு ஒரு அறிவே இல்லை காய்ச்சி இவனுக்கு ப்ரோ. FF நூப் கேமிங் தான் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஒருத்தனும் அறிவு இல்லாத மாதிரி ஒருத்தனும் ஒரு மாதிரி பேர் வைப்பான். அதுதான் ப்ரோ எல்லாரும் FF நூப் கேமிங் தான் வைப்பாங்க. ஏன் சொல்லு? எல்லாரும் FF தான் வைப்பாங்க. ஏன் சொல்லு? ஏன்னா FF தான் FFனா என்னன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ஏன் சொல்லு? என்ன எல்லாரும் ஃப்ரீ ஃபயர் தரமான ஃபேனு. நீங்க உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் பிடிக்குமா? தெரியுமா இவன் யார் ஃபேனுமே இல்லை, சொத்து ஃபேன் தான் இவன். என்ன ப்ரோ இப்படி சொல்லி விட்டேன்? கைஸ் இதை மட்டும் இவன் ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போற எப்படி இருக்கும்? அது நிக்கிச்சுலாம் யார் தெரியுமா இப்ப விளையாட போறா? என்னோட அண்ணன் தான் கைஸ் விளையாட போறாங்க. எப்படி விளையாடுறாங்க பார்க்கலாம். அது பார்க்கலாங்க. அவர் இப்ப ஃபுட்பால் எல்லாம் கோல்கி எப்படி மாத்துவாங்களோ அந்த மாதிரி மாத்திருக்கோம் கைஸ். ஃபுட்பால் யாருக்குமே தெரியாதவங்க இருந்தாங்கன்னா அப்படியே கொஞ்சம் வெளில போயிருக்கு. ப்ரோ ஸ்கேரி டீச்சர் ப்ரோ. அதுக்கு என்ன ப்ரோ பண்றது? இல்லையா பார்த்துக்கலாம் ப்ரோ, இருங்க ப்ரோ. இல்லையா அவர் பின்னி எங்க இருக்கும் சொல்றேன். பசாவா காசு தந்து வாங்கிடலாமா ப்ரோ? ஆமாங்க காசு பட்டே வாங்கிக்கிறாங்க. சும்மா கடுப்பேத்துறாங்க, லேசியா இருக்கேன். நம்ம போறோம். ஸ்கேரி டீச்சர் ஆனா ப்ரோ பார்த்துட்டா ப்ரோ. நம்மளை விட்டு கிச்சனுக்கு போயிட்டா. ப்ரோ மூடிடலாமா? முடித்தா போச்சு. வாங்க கைஸ் நம்ம போகிறோம். பின்னி இங்கே இருக்கு ப்ரோ. காசு போச்சு ப்ரோ, இருங்க இதோ யூஸ் ஆகணும். ப்ரோ உட்கார போறா என்ஜாய்மெண்ட் ஃப்ரீதை கேட்டும் நானே பண்ணுறேன் ப்ரோ. நாங்கள் ஹோம் போய் பார்த்துட்டு வந்தோம். நெக்ஸ்ட் என்ன தெரியுமா வரும்? த ஃப்ரீ த கேட். அதுக்கு நான் நாங்கள் லெவல் மாற்றி விளையாட போகிறோம். இடம் மட்டும் விட்டான் ப்ரோ இப்படி எல்லாம் சொல்கிறேன். ஏன்னா ப்ரோ நீ ஏதாச்சும் யூடியூப் சேனல் வச்சிருக்க? அந்த யூடியூப் சேனல் பேர் என்ன ப்ரோ? அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா ப்ரோ. சொல்லுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ப்ரோ. சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கல்ல?
கைஸ் நீங்க நெக்ஸ்ட் வீடியோ சொல்றேன் கைஸ். ஓ வாழை கைஸ். ஓ இதுல சீக்ரெட் கைஸ் யூடியூப் சேனல்ல கைஸ் இந்த மாசம் நான் ஜஸ்ட் ஸ்டார்ட் டவுன் பண்ணிருக்கேன். ப்ரோ புடிஸ்டா ப்ரோ இல்ல ப்ரோ நான் ஒரு வீடியோ கூட போடல கைஸ். நான் சேவ் மீ தர போறேன். இல்ல நான் சொல்றேன் ஜஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஒரு வீடியோ கூட பார்த்திருக்கேன். இந்த மாசம் வந்து ஃபுல்லா ரமஸான்னால இந்த மாசத்துல இனிமே உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். இல்லைன்னா இது சீக்ரெட். நெக்ஸ்ட் மாசம் கன்ஃபார்மா தரமான வீடியோ தான் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். ப்ரோ மல்டிப்ளேயர் நீ வீடியோ போட ஆரம்பிச்சா ரெண்டு பேரும் ஒண்ணா வீடியோ போட்டு மல்டிப்ளேயர் ஆடலாமா? அதுவும் ஃப்ரீ ஃபயர் தான் கைஸ் ஃபர்ஸ்ட் வீடியோவா இருக்கணும். ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ ஃப்ரீ ஃபயர் தான் கைஸ். பாத்துக்கோங்க இதான் ஃபேஸ். கைஸ் இன்னும் நாங்க வந்து காட் ஆஃப் வார் அதுக்கப்புறம் வந்து இருங்க கைஸ் வச்சுட்டு சொல்றேன். நீங்க அப்ப காட் ஆஃப் வார் எல்லாம் விளையாட முடியாதுன்னு சொல்றாருக்குள்ள ஏன் ப்ரோ இப்படி கைஸ் நான் ஏத்தி தருவேன் கைஸ். அசால்ட்டா ஏத்தலாம். GTA 5 கூட விளையாடுவோம். GTA 5 கைஸ் ஃபர்ஸ்ட் புறையாக கைஸ் GTA 5 விளையாடுவோம். ஷேடோ ஃபைட் விளையாடுவோம். எல்லாம் நீங்க என்னென்ன கேம்ஸ் சொல்றீங்க அது எல்லாமே விளையாடி காமிப்போம் கைஸ். ப்ரோ ஷேடோ ஃபைட் நீ விளையாடுறதா உடக்க எனக்கு 1 vs 1 போடலாம் ப்ரோ. கைஸ் போட்ஸ்க்கலாம் கைஸ். ப்ரோ அதுக்கு ஷேடோ ஃபைட்ல உடக்க எனக்கு 1 vs 1 இருக்கு ப்ரோ. அப்படியே 100k வந்துச்சுனா நான் ஃபேஸ் ரிவீல் கூட பண்ணுவேன் கைஸ். அப்படியே உட்கார்ந்து காலை இவன் ஃபேஸ் ரிவீல் பண்றேன் கைஸ். ப்ரோ நம்ம யூடியூப்ல இருக்கிற FF தமிழா கேமிங் தவிர எல்லாரும் இந்த வீடியோல 1k அதுனா எல்லா வீடியோக்கும் 1k வந்துனா ஃபேஸ் ரிவீல் பண்ணுவோம். எல்லா வீடியோக்கும் வரணும். FF தமிழா கேமிங் எல்லாம் ஃபேஸ் ரிவீல் வர மாட்டாரு. அவன் அந்த சேனல் தான் நூபு சேனல். அந்த சேனல் வந்து அந்த சேனல் வந்து எந்த சேனல் அதனால அது ஒரு சேனல். அந்த சேனல் வந்து கைஸ் நம்ம எல்லாரும் விளையாடி இது சொல்ற கேம் எக்ஸாம்பிள் இந்தியன் பைக் 3D இந்தியன் பைக் கார்ஸ் அண்ட் டைனோசர்ஸ். என்ன கேம் சொல்ல கிராஃபிக்ஸ் சுத்தமா நல்லா இல்லைன்னா கூட உங்களுக்காக விளையாடுவோம் கைஸ். வீடு எவ்வளோ நிமிஷம் ஆனாலும் அந்த கேமை நாங்கள் ஃபுல்லாக முடிக்க மாட்டோம். பாதி இல்லை முடிச்சுட்டு செகண்ட் வீடியோவில் போடுற மாதிரி இருக்கும். நான் இந்த வீடியோ ஃபுல்லாக தான் முடியும். என்ன பண்ணுறீங்க? ஸோ கைஸ் அவர் கொஞ்சம் நேரத்துக்கு பேச மாட்டேன். ஏன்னா எங்கள் அண்ணா கொஞ்சம் நேரத்துக்கு பேச மாட்டாங்க கைஸ். ஏன்னா அவர் நோம்பு வச்சிருக்காரு. இந்த ஒரு தடவை நான் வைக்காம விட்டுட்டேன். அவர் நோம்பு வச்சிருக்காரு அதனால கொஞ்ச நேரம் மூச்சு வாங்குறாராம். ஓகேவா? அவர் பேச மாட்டார் கொஞ்ச நேரத்துக்கு. ஓகேவா கைஸ்? ஸோ கைஸ் பர்த்டே கேட்க சும்மா செத்தர விட போகிறோம். பார்த்துடலாம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. To my best friend. To my best friend. To my best friend. Happy birthday to you, my best friend. To you, my best friend. இப்போ நான் உனக்கு gift தரேன். நம்ம அவளுக்கு பாட்டு பாடியாச்சா? இப்போ நம்ம அவளுக்கு gift தரலாமா கைஸ்? gift சும்மா மாறாமல் இருக்க போகுது. வாங்க கைஸ் gift தரலாம். எனக்கு அவன் மேலே ரொம்ப அளவுக்கு மரியாதை பாசம் வந்துருச்சு கைஸ். பாசம் வந்துருச்சு கைஸ். அளவுக்கு மரியாதை அளவுக்கு புரியாத பாசம் வந்துருச்சு கைஸ். ஏன்னா எனக்கு அக்கா மாதிரி பண்ணிட்டாங்க கைஸ். எனக்கு அவன் பண்ணதை நினச்சேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கைஸ். எனக்கு வேலை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு கைஸ். அதனால தான் எனக்கு அளவுக்கு புரியாதை அளவுக்கு மரியாதை பாசம்ட்டு வந்து விட்டுருச்சு. ஓகேவா கைஸ்?
அவர்கள் எனக்காக ரொம்பவே பண்ணியிருக்கார். ரொம்பவே பண்ணியிருக்காங்க. அவன் எங்களுக்காக எவ்வளோ பண்ணியிருக்கான்னு கேட்டான். நீங்களே ஷாக் ஆயிருங்க கைஸ். அவன் எனக்கு தான் இந்த வீடியோ சொல்லிட்டு கைஸ் எப்படி இருக்குன்ட்டு. என் மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்கிறோம் ஒருத்தன் மேலே இப்படி எரிஞ்சு விடுவோமேட்டு கேட்டா ரொம்ப மனசு வலிக்குது. காய் சேவ் ஷிப் பண்ண போகிறோம். வாங்க கைஸ் பண்ணிடலாம். காய்ஸ் சேவ் ஷிப் பண்ணி அவனை காப்பாற்றியாச்சு. காய்ஸ் இதா எப்படி காய்ஸ் பண்ணுறேன். நம்ம இப்படி போகலாமா காய்ஸ்? காய்ஸ் நான் பாஸ் பண்ணி மறுபடியும் விளாண்டேன் கைஸ். டேப் போட்டு அந்த ஒட்டணும். அப்போ ஒட்ட முடியல, இப்போ ஒட்டிட்டேன். அதனால் வெளில போய் நான் பார்க்குறேன் கைஸ். அவன் என்ன அழகா பண்ணுறான்னு நானும் பார்க்குறேன். என்ன அழகா சாப்பிட்றா நானும் பார்க்குறேன். காய்ஸ் தீபத்தி கொளுத்த போகிற காய்ஸ். அது எட்டாவது டபுள் தானே தெரியும். வெடி குட்டு காய்ஸ். கேக் எல்லாமே பூச்சில வச்சு பிரிச்சு காய்ஸ். பாவம்ல, ரொம்பவே பாவங்க. ஸோ காய்ஸ் நம்ம இப்போ அவளை பயப்புத்தெல்லாம் நடக்கிறேன். காசு தந்து ஏதாச்சும் வாங்க முடியுமா பார்ப்போம். காய்ஸ் இப்போ நம்மளுக்கு க்ளவுஸ் தேவை. அப்படின்னா நம்ம மேலே போடும். ஃபர்ஸ்ட் நிமிஷம் நம்ம பார்ப்போம். காய் பார்த்துட்டா காய்ஸ். லிச்சாயிடுச்சு நச்சாயினா காய்ஸ். அவன் தரத்திட்டே வரா காய்ஸ். தரத்திட்டே வரா. இதுவே நம்ம இங்கேயும் திரும்ப பட்ட காய்ஸ். அவன் மறந்துடுவா. காய்ஸ் நம்ம எங்க மறந்துட்டா கைஸ். அவளுக்கு ஏதாச்சும் குழம்பி போயிடுச்சு கைஸ். நம்ம கீழே குச்சோன்னு பார்த்தா அப்போ எப்படி மறந்தா? சரி ஏதோ மறந்தா நம்ம நல்ல தானே. இப்போ ஸ்பைடர் நம்ம கையால் எடுக்கணும். அதனால் க்ளவுஸ் வேணும். இந்த க்ளவுஸ் வந்து ஸ்பைடர் ரூம்லேயே தான் இருப்பேன்னு நான். ஸோ காய்ஸ் இதுவும் கிராண்டி மாதிரி தான் பண்ணுறான். ஆனால் இவன் மறந்துடுறா. கிராண்டி ஞாபகம் வச்சு தரத்திட்டே வருது. நம்ம ஒளிஞ்சா அது பார்த்துருக்கு. அதுவும் இல்லாமல் கிராண்டியில் சவுண்டு வருது. இதில் அவளுக்கு காது மாதிரியெல்லாம் இல்லை போல். சவுண்டு வந்தாலும் காது கேட்காது போல். கண்ணு தெரியும். சவுண்டு வந்தாலும் கேட்டுக்க மாட்டேன். ஸோ காய்ஸ் நம்ம எதுக்கும் அவன் பூனை பிடிச்சி வச்சால அது டார்ச்சரிங் ரூம். அதில் ஒரு வேளை டார்ச்சர் பண்ணுற மாதிரி எலிய ஸ்பைடரை பிடிச்சி வச்சிருந்தானா போய் பார்க்கலாமா? ஸ்டோர் ரூம் தானே அது. உடனே கரெக்டாக காய்ஸ் டார்ச்சரிங் பண்ண ரூமில் தான் எல்லாத்தையும் வச்சுருக்கான்.
அப்பா ஆயிட்டாரு. சரி நம்ம நல்லது தானே. ஸோ கைஸ் இவன் இவ்வளோ நேரம் நான் ஏன் தெரியுமா பாஸ்ல வச்சுருந்தேன், இதாயிடுச்சு கைஸ். ஒரு மாதிரி இதெல்லாம் வந்து வேற ஒருத்தன் வந்து இதாயிடுச்சு. இவன் குளிக்கிற இடத்துல கலந்து விட ஆரம்பிக்கலாமா கைஸ்? நிறையா இது பண்ணிட்டோம் கைஸ். நான் பேசாம 2 லெவல் ஸ்கிப் பண்ணியிருப்பேன் கைஸ். நிறைய ஸ்டார் இருக்கனால 2 லெவல் ஸ்கிப் பண்ணி. ஓகே கைஸ், ஏன்னா சுத்தமாக வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடுச்சு கைஸ். சேவ் ஹிட் தந்து காப்பாற்றிட்டு கரெக்டாக அந்த பெட்டுக்கு நடுவுலையா கைஸ். பெட்டு அங்கேயே தான் இருக்கு. கதவு கவரா அம்மா கைஸ். இந்த ரூம் கதவு கைஸ், எந்த கதவு திறந்துருக்கா அதில் ஓசியில் வந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் இதுக்கு முன்னாடி நம்ம அங்கே போகலான்ட்டு நான் நினச்சேன். போயிருந்தேன், கதகளி தான். இது எடுத்து ஊற்றிடலாம். இல்லை ஊற்றுனா கண்டுபிடிச்சிருவா, நம்மளே ஆகலாம் கலக்கம். ஷாம்புல கலந்து விட்டாச்சு. ரெடி சுட் ஷாம்பு எடுத்து போட்டா அவள்தான் இப்படியே பாதி இடத்துல போயிடுவது. இவளால் படியில் ஏற முடியாது, விசால கிளவி பாவம். நல்ல ஏரியை எடுத்து நல்ல இதுக்கு மேலே போட்டு வேலை ஏறி போயிடலாம் கைஸ். இவன் நம்ம கிளாஸ் டீச்சர் தானே, இவளுக்கு நம்ம அம்மா அப்பா நம்பர் தெரியாது, கால் பண்ணி சொல்லுவாள்ல. அதில் இந்த கேம் காரங்கன்னா அதுக்கு முடிவு வச்சிருக்கான். ஷாம்பு எடுத்துட்டா காய்ஸ். குளிக்க போறா காய்ஸ். குளிக்க போறா ஜல்லி. குளிச்சா செம்ம ஜாலியாக இருக்கும். ஸோ கைஸ், இதில் 3 ஸ்கிப் பண்ண முடிஞ்சிருந்தா நான் 3 பண்ணிடுவேன் கைஸ். கைஸ் இது பிக் கலரில் ஆயிடுச்சு. ஃபெயிலா கைஸ். இப்போ நம்ம கலந்து விட்டது வேற எதுலையோவா? எதெல்லாம் ஸ்கிப் பண்ண முடியும்? ஸோ மக்களே, 10 ஸ்கிப் பண்ண முடியும். சரி, லாஸ்ட் லெவலில் இது விளாண்டுருக்கலான்ட்டு லாஸ்ட் லெவலில் நான் இது விளாட போகிறேன் கைஸ். அதுவும் இதெல்லாம் ரொம்ப லாங்காக போகாது, டக்குன்னு முடிஞ்சிடும். இது எந்த லெவலெல்லாம் இல்லை கைஸ், மிடிலிங் தான். 10 ஸ்கிப் பண்ண முடியும். நான் வச்சிருக்கிற ஸ்டார் வச்சு 100க்கும் மேலே ஸ்டார் வச்சுருக்கேங்க. அதனால தான் 10 ஸ்கிப் பண்ணுறேன். இந்த சேர்ல உட்காருவா, இந்த சேர் தான். ஏன்னா அப்போ கூட இந்த சேர் கிட்ட தான் இது பண்ணுறேன். ஸோ இந்த காமெடி முடிச்சு அப்புறம் வீடியோ முடிஞ்சு 10 லெவலும் ஸ்கிப் பண்ணிடுவேன். 10 லெவலும் நீங்கள் விளையாண்டு ட்ரை பண்ணுங்க கைஸ். எவ்வளோதான் வீடியோ பார்த்து நீங்கள் வீடியோ பார்த்து விளையாடுவீங்க, நீங்கள் 10 லெவலில் ட்ரை பண்ணுங்க கைஸ். எவ்வளோதான் வீடியோ பார்த்து விளையாடு. லாஸ்ட் லெவலில் இது இந்த மரத்துக்கிட்ட நீங்கள் வந்து ஏறி போட்டு
இது இருக்கும் கைஸ், என்ன அது நீங்கள் எடுத்துக்கோங்க, அது வேணும். ஓகே கைஸ், அதில் ஒரு க்ளூ சொல்லிக்கிட்டேன். ஸோ பாய் மகளே, உட்காண்டா. ஸோ பாய் மகளே. இதோட வீடியோ முடிஞ்சு 10 லெவலில் ஸ்கிப் பண்ண அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸ்கிப் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ கைஸ், நம்ம ஸ்கிப் பண்ணியாச்சு. நம்ம இதை முடித்தோம், இது ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இதுதான் ஆட போகிறோம் கைஸ். ஆனால் இப்போ கிடையாது கைஸ், இது வரைக்கும் ஆட போகிறோம் கைஸ். ஆனால் இப்போ கிடையாது, கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா நான் பேசணும், நாளைக்கு வந்தாலும் வரும். அப்புறம் இனிமேல் நெக்ஸ்ட் மண்டேலேருந்து வீடியோ வராது, எக்ஸாம் வருது கைஸ். ஸோ பாய் கைஸ், நாளைக்கு பார்ப்போம். பாய்.